தையிட்டி துண்டு பிரசுர விவகாரம் கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழ் செம்மணியில் மனித புதைகுழி தொடர்ந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகளால் அச்சம். அர்ச்சனா எம்பியின் கைது தொடர்பில் அரசாங்க தரப்பின் நிலைப்பாடு. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட 3 எதிராக வழக்கு. தொடர்பென விரிவான செய்திகள். தையிட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரியை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரியை இடித்து அகற்ற சமூக வலைதளங்களில் துண்டு பிரசுரத்தை பரப்பினார் என்ற குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினரை 1 லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் விடுவித்த நீதவான் வழக்கை ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் சட்டத்திரணி மஹிந்தன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். மேலும் குறித்த துண்டு பிரசுரம் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட நிலையில் அது போலியானதென தெரிவித்து ஊடக சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிவுபடுத்தியதுடன் தனது சமூக வலைதளத்திலும் போலி செய்தி என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரியை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக பலாலி காவல்துறையினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சிந்துபாத் மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது பல்வேறு சந்தேகங்களையும் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது. இந்த மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் நேற்று வியாழக்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது குறித்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையினால் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த மயானத்திற்குள் எரியூட்டி அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினால் ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போது மண்டியோடு உட்பட்ட மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து ஒப்பந்ததாரர்களால் நல்லூர் பிரதேச சபைக்கு இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இதனை பார்வையிட்டுள்ளனர். இந்நிலையில் எலும்புக்கூடுகள் மனித எச்சங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ மனித எச்சங்களாக இருக்கலாம் என சந்தேகித்த ஒப்பந்ததாரர்கள் தம்மால் தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய பிரதேச சபை செயலாளர் மயான அபிவிருத்தி சபையிடம் இது குறித்து தெரிவித்ததுடன் குறித்த ஒப்பந்தத்தின் தொடர்பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுள்ளார். இந்த எலும்புக்கூடுகள் எப்படி எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் காவல்துறையை முடிவெடுக்க வேண்டும் எனவும் அரசாங்கம் அல்ல என்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முடிவில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் யாழ்ப்பாண ஹோட்டல் ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா உட்பட 3 இடையில் கைகலப்பு ஒன்று ஏற்பட்ட நிலையில் அதன்போது நபர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரும் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா கைது செய்யப்படாததை குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணை வேந்தர் உட்பட 3 எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா, கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக 4ஆம் வருட சட்டத்துறை மாணவன் சிவகஜன் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி குருபரன் மனுவை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் சட்டத்துறை மாணவன் சிவகஜனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது.
இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி ரகுராம் முன்வைத்த முறைப்பாட்டிற்கமைய விதிக்கப்பட்டுள்ளதென்று துணைவேந்தரால் மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வகுப்பு தடையை சவாலுக்குட்படுத்தியே சட்டத்துறை மாணவன் சிவகஜனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தன்மீது பாரதூரமான அவதூறை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு சிவகஜன் செவ்வி வழங்கினார் என்று ரகுராம் துணைவேந்தரிடம் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு கலைப்பீடாதிபதி ரகுராம் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த மறுநாளே வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் போராட்ட காலப்பகுதியிலும் அவர் முறையற்ற வகையில் செயற்பட்டதாகவும் அவரை மீண்டும் அமெரிக்காவிற்கு அழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் பிரிவினைவாதத்திற்கு எதிரான கூட்டணியினர் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அதில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே சரத் வீரசேகர இவ்வாறு தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் இலங்கையின் இறையாண்மைக்கும் சுயாட்சிக்கும் சவால் விடுக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார். நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார். அத்துடன் லியன்னா ஒப்பந்தத்தையும் மீறியுள்ளார். எமது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது அமெரிக்க தூதுவர் முறையற்ற வகையில் செயற்பட்டார். பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டார். அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார். ஆகவே இவரை மீண்டும் அமெரிக்காவிற்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகிறோம். பாலினம் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அமெரிக்காவின் USAID நிறுவனம் பல மில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக அமெரிக்காவின் புதிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்களை பகிரங்கப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.